بسم الله الرحمن الرحيم حمدا لمن خلق الإنسان وعلمه البيان والصلاة والسلام على رسول الله وعلى آل حزب الله وأصحابه جند الله أما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم من صلى علي صلاة صلى الله عليه بها أشرا رواه مسلم كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய உலமாக்களே, இந்த மன்றத்தினுடைய தலைவர் மற்றும் நிறைவேற்ற குழு உறுப்பினர்களே, இந்த அருமையான முபாரக்கான மஜ்லிஸில் கலந்து பேசப்படுகின்ற விடயங்களை தன் வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும் என்ற நல்ல நீயத்தோடு இந்த இடத்திலே அமர்ந்திருக்கின்ற என் அருமையான உறவுகளே, சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹ் தபாரக வ தஆலா இந்த முபாரக்கான மஜ்லிஸில் எங்களை எல்லாம் ஒன்று சேர்த்ததை போன்று நாளை சுவர்க்கத்திலும் நம்மை சார்ந்தவர்களையும் ஒன்று சேர்த்தல்வார். செல்வத்தாலும் உடல் உழைப்பினாலும் உதவிகள் பல செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய பொருளாதாரத்திலும் உடல் ஆரோக்கியத்திலும் யா அல்லாஹ் ரஹ்மத்தும் பரக்கத்தும் செய்தல்வாயா. இந்த அருமையான பணிகளில் கடந்த காலங்களில் எங்களோடு தோளோடு தோல் நின்று சேவையாற்றிய பல பேர் நோயாளிகளாக ஆகிவிட்டார்கள். அவர்கள் உடம்பிலையா அல்லாஹ் உடல் சுகத்தை கொடுத்தல்வாயா. இன்னும் உடல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் எங்களை விட்டு மறைந்து மன்னரை வாழ்க்கை ஆரம்பித்திருக்கிறார்கள். அவர்களுடைய கபரை சொர்க்கத்தின் பூஞ்சோலை ஆக்கி வைப்பாயா என்ற அழகான பிரார்த்தனையோடு இன்றைய தலைப்பிற்குள் நான் நுழைவதற்கு முன்னால் இன்றைய நாளினுடைய பெருமதியை சில வினாடிகளில் உங்களுக்கு நினைவுபடுத்துவதற்கு விரும்புகிறேன். வெள்ளிக்கிழமை நாளுடைய இரவை நீங்கள் அடைந்தால் என் மீது அதிகமாக ஸலவாத்தை சொல்லுங்கள். இந்த பூமியெல்லாம் அல்லாஹ்வுடைய மலக்குமார்கள் எல்லா இடங்களிலும் வியாபித்து காணப்படுகிறார்கள். மலக்குமார்கள் இல்லாத இடங்களே கிடையாது. மலசல கூடத்தை தவிர மற்ற எல்லா இடங்களிலுமே மலக்குமார்கள் இருக்கிறார்கள். அந்த மலக்குமார் யார் ஒருவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அஸ்ஸலாமு அலைக யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபிய்யு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலாம் சொல்லி நபிகளாருக்கு அந்த சலாத்தை ஒப்புவிக்கிறார்களோ, ஸலவாத்தையும் சலாமையும் ஏந்தி கொண்டு பல கோடான கோடி மலக்குகள் அல்லாஹ்விடத்திலேயும் நபிகளாரிடத்திலேயும் கொண்டு போய் அதை ஒப்புவிக்கிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நபிகளார் மீது நாம் ஏன் ஸலவாத்தை சொல்ல வேண்டும் என்றால் அது அல்லாஹ்வுடைய கட்டளை என்பதை எங்கள் அதிகமானவர்கள் மறந்து விட்டார்கள். அல்லாஹ் தஆலா பரிசுத்தமான அல் குர்ஆனிலே நபிகளாரின் மீது நீங்கள் ஸலவாத்தும் சொல்லுங்கள் சலாமும் சொல்லுங்கள் என்று எங்களை பார்த்து அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்கின்றான். அது என்ன கட்டளை தெரியுமா? ஈமான். நிச்சயமாக அல்லாஹ்வும் அவருடைய மலக்குகளும் அந்த நபியின் மீது ஸலவாத்தை சொல்லுகிறார்கள். ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளை நீங்களும் அந்த நபியின் மீது சலாமும் சொல்லுங்கள் ஸலவாத்தும் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் எம்மை பார்த்து கட்டளையிடுகிற போது அந்த ஸலவாத்தை சொல்லாமல் நாங்கள் அலட்சியமாக இருக்க முடியுமா? முடியாது. நிச்சயமாக இன்றைய நாள் அந்த நபிகள் மீது ஸலவாத்தை சொல்லக்கூடிய ஒரு அருமையான நாளில் இன்றைய 24ஆம் வருடத்தினுடைய இந்த அமர்வை அல்லாஹ் தஆலா நடப்பதற்கும் நடத்தாட்டுவதற்கும் நமக்கு அருள் புரிந்திருக்கிறார் என்றால் நாம் அனைவரும் பாக்கியவான். அல்லாஹ் தஆலா அந்த உன்னதமான ஜன்னத்துடைய வாரிசுகளாக நம்மை கபூல் செய்வானாக. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, மனித நேயம் என்பது மனிதர்களுக்கே உரியது மாத்திரம் அல்ல, உயிராக பிறந்த அனைத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு அருள், ஒரு பாக்கியம் அது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் மக்காவில் தோன்றினார்கள். தோன்றியதிலிருந்து 63 ஆண்டு காலங்கள் இந்த பூமியிலே வாழ்ந்தார்கள். நபிகளாருடைய வாழ்க்கை 2 பகுதிகளாக நாங்கள் பிரிக்கலாம்.
முதலாவது பிறந்ததிலிருந்து 40வது வயது வரைக்கும் ஒரு வாழ்க்கை, 40வது வாழ்க்கையில் நபித்துவம் கிடைத்ததிலிருந்து 63வது ஆண்டு வரைக்கும் 23 ஆண்டு கால வாழ்க்கை இரண்டாம் பகுதி. இந்த இரண்டாவது பகுதி தான் எங்கள் மீது சுன்னத்தாக்கப்பட்டிருக்கிறது, நபி வழியாக ஆக்கப்பட்டிருக்கிறது, மார்க்கமாக ஆக்கப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் பிறந்தாலும், அரபு கோத்திரத்தில் பிறந்தாலும், அஜமிகளுக்கும் அவர்கள் தான் நபி, அரபியர்களுக்கும் அவர்கள் தான் நபி, மனிதர்களுக்கும் அவர்கள் தான் நபி, ஜின்களுக்கும் அவர்கள் தான் நபி, இந்த உலகத்திலே பிறந்த அனைத்து உயிரினங்களுக்கும் அவர்கள் தான் நபி. வமா அர்ஸல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொன்னான், நபியே, உங்களை இந்த முழு உலகத்திற்கும் அகிலத்திற்கும் ரஹ்மத்தாக நாம் அனுப்பி வைத்திருக்கிறோம். நீங்கள் சாதாரணமானவர் அல்ல, எல்லா ரஹ்மத்தையும் நான் உங்களிடத்திலே இருந்துதான் பகிர்ந்தளிக்க போகிறேன். அந்த அளவுக்கு ரஹ்மத்தாக வந்தளித்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த 23 ஆண்டு கால 40வது வயதிலிருந்து 63வது வயது வரைக்கும் 13 ஆண்டுகள் மக்காவிலும் 10 ஆண்டுகள் மதீனாவிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்தார்கள். அந்த 23 ஆண்டு காலத்தினுடைய விருட்சமும் பொறுப்பரும் தான் நாங்கள் இன்று தொழுகையாளிகளாக, மூமின்களாக, முத்தகீன்களாக, மனிதர்களாக இந்த பூமியிலே கொஞ்சமேனும் இரக்கத்தோடு மனிதாபிமானத்தோடு இந்த பூமியிலே நாம் வாழ்வதற்கு காரணம் அந்த உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வாழ்ந்து விட்டு சென்ற அந்த உன்னதமான வாழ்க்கையின் புகழாகும். பிரித்தானிய எழுத்தாளராக இருந்த, வரலாற்று ஒரு பேராசிரியர், ஒரு எழுத்தாளராக இருந்த ஒரு நூல் ஆசிரியர் மைக்கேல் எச் ஹார்ட் என்ற அந்த எழுத்தாளர் 1979ஆம் ஆண்டு முழு உலகத்தையும் சுற்றி வந்து உலகத்தில் ஆதிக்கம் செலுத்திய பல பேருடைய தகவல்களை ஒன்றாக சேர்த்து ஒரு நூலை அவர் எழுதினார். அந்த நூலை எழுதியதற்கு பிறகு உலகத்தில் ஆதிக்கம் செலுத்திய 100 மனிதர்களை ஒன்று சேர்த்து தி 100 என்ற ஒரு புத்தகத்தை அவர் எழுதினார். பிரபலியமான பிரசித்தியம் பெற்ற ஒரு வரலாற்று ஆய்வுகள் பொறிக்கப்பட்ட நூல் அந்த நூல். அந்த நூலை தொகுத்ததற்கு பிறகு முதல் இடத்தை யாருக்கு கொடுப்பது என்ற சிந்தனா புரட்சி அவருக்கு தோன்றிய போது கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த அந்த வரலாற்று பேராசிரியர், அந்த ஊடகவியலாளர் மைக்கேல் எச் ஹார்ட் என்பவர் முதல் இடத்தை தான் பின்பற்றுகின்ற கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த ஜீசஸுக்கு, அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கூட கொடுக்காமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலாவது இடத்தை கொடுத்தார். புத்தகத்தை எழுதியதற்கு பிறகு உலகமெல்லாம் அது வியாபிக்கப்பட்டு ஒவ்வொன்று எல்லா மக்களும் எடுக்கிறார்கள், வாங்கி படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவரிடத்திலே ஒரு ஊடகவியலாளர் கேட்டார், நீங்கள் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த ஒரு சகோதரராக இருக்கிறீர்கள், ஏன் ஜீசஸுக்கு முதலாவது இடத்தை கொடுக்கவில்லை என்று கேட்டபோது அந்த கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த அந்த நூலாசிரியர் கொடுத்த விளக்கம் அற்புதமானது. அவர்கள் சொன்னார்கள், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் பிறந்தாலும் அவர் மக்கா வாசிகளுக்கு மாத்திரம் நபியாக அனுப்பப்படவில்லை. முழு உலகத்தில் இருக்கின்ற அனைத்து மனிதர்களுக்கு, முஸ்லிம்களுக்கு மாத்திரமல்ல, உலகத்திலே இருக்கின்ற தேசத்தை விரும்புகின்ற, சர்வதேசத்திலே வாழுகின்ற அத்தனை உயிரினங்களுக்கும் அன்பு காட்டக்கூடிய ஒருவராக அந்த முஹம்மதை நான் காண்கின்றேன். அதனால் தான் அந்த மனிதாபிமானத்தை முன்னிறுத்தி அவர்களுக்கு நான் முதலிடத்தை கொடுத்தேன் என்று சொன்னார்கள். வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த மைக்கேல் எச் ஹார்ட் என்ற அந்த எழுத்தாளர் இந்த குறிப்பை எழுதுகின்றார். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினராக, கைர உம்மத்தினராக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனிதர்களில் சிறந்தவராக வாழ்ந்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எத்தனையோ பல கற்களை நாங்கள் பார்க்கிறோம், வீதியிலே பல கற்களை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த கற்களில் ஒன்றுதான் மாணிக்க கல். அந்த மாணிக்க கல்லை நாம் எவ்வளவு பொறுமதியானதாக பாதுகாப்பாக வைத்திருப்போம். இதே போலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தில் கோடான கோடி மக்கள் தோன்றினார்கள், வந்து கொண்டிருக்கிறார்கள், இன்ஷா அல்லாஹ் வர இருக்கிறார்கள். அத்தனை மனிதர்களிலும் புனிதராக இந்த உலகத்திலே வாழ்ந்து விட்டு சென்றார்கள். சூரா கஹ்ஃபினுடைய இறுதி அத்தியாயத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பம்சத்தை அல்லாஹ் சொல்லுகின்றான். குல்
நபியே மனிதர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும் யூஹா இலைய அன்னமா இலாஹுக்கும் இலாஹு வாஹித். நபியே மனிதர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், நானும் உங்களை போன்ற ஒரு சாதாரண மனிதன் தான் என்று சொல்லுங்கள். ஆனால் எனக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? யூஹா இலைய, அல்லாஹ்வுடைய வஹி எனக்கு தான் இறங்குகிறது. இதன் மூலமாக நான் உங்களில் சற்று வித்தியாசமானவனாக இருக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா குர்ஆனில் நபிகளாருடைய அந்த சிறப்பம்சத்தை எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். மனிதர்களில் சிறந்தவராக வாழ்ந்தார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எந்த அளவுக்கு மனிதர்களோடு இரக்கமாக வாழ்ந்தார்கள் என்றால், ஒரு நாள் பொழுது மஸ்ஜித் நபவியில இஷா தொழுகையை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னின்று ஜமாஅத்தாக தொழுகை நடாத்தி முடித்து விடுகிறார்கள். மஸ்ஜிதினுடைய வாசலிலே ஒரு யாசகர் மிஸ்கீன் வந்து கையேந்தி நிற்கிறார். இன்று எனக்கு யாரேனும் உணவு தருவதற்கு உங்களிடத்தில் யாருக்கேனும் சக்தி இருக்கிறதா? நான் கடுமையான பசியோடு நான் உங்களிடத்திலே வந்திருக்கிறேன். 2-3 வேளைகளாக நான் உண்ணாத நிலையில என்னுடைய வயிறெல்லாம் ஒட்டி போயிருக்கிறது, ரொம்ப பசியாக இருக்கிறது. யாரேனும் எனக்கு உணவு தர முடியுமா என்று மஸ்ஜிதினுடைய வாசலில் நின்று உணவு கேட்டுக் கொண்டிருக்கிற போது சில சஹாபாக்கள் தங்களிடத்திலே வசதி இல்லை என்பதற்காக எல்லோரும் அமைதியாக சென்று விடுகிறார்கள். இறுதியாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிற போது அந்த மனிதர் நபிகளாரிடத்திலே கேட்டு விட்டார், எனக்கு ரொம்ப பசியாக இருக்கிறது, எனக்கு ஏதேனும் உணவு தர முடியுமா? உடனே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தன்னுடைய வீட்டுக்கு அனுப்பினார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே கேட்டுவிட்டு வாருங்கள், ஒருவருக்கு உணவளிப்பதற்கு வீட்டிலே ஏதாவது உணவு இருக்கிறதா என்று கேட்டுவிட்டு வாருங்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகளாருடைய வீட்டுக்கு சென்று விளக்கம் கேட்டால் அங்கே ஒரு ஈத்தம்பழம் கூட இல்ல நபிகளாருடைய வீட்டிலே உண்பது. அந்த அளவுக்கு வறுமையின் நிழலில் வாழ்ந்தவர்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உடனே நபி அவர்கள் கவலைப்பட்டவர்களாக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார்கள், என்னிடத்திலே வந்திருக்கிற இந்த யாசகருக்கு மிஸ்கீனுக்கு அவர் என்னுடைய விருந்தாளியாக அல்லாஹ் அனுப்பி வைத்திருக்கிறான், அவருக்கு எப்படியாவது நான் உணவு கொடுக்க வேண்டுமே. அந்த நேரம் பார்த்து அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அல்லாஹ் தஆலா அனுப்பி வைக்கிறான். வருகிறார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யார் தெரியுமா? பைரஹா என்ற ஈச்ச மரத்தினுடைய உரிமையாளர் அவர்கள் தான். மஸ்ஜிது நபவியை இன்று அகலமாக விசாலமாக இன்று அழகுபடுத்தி இந்த மஸ்ஜிது நபவி இன்று சுமந்து கொண்டிருக்கக்கூடிய பெரும் பகுதி அந்த பைரஹா என்ற ஈச்ச மரத்தினுடைய தோட்டத்தினுடைய பகுதிதான். அல்லாஹ்வுக்காக இஸ்லாத்திற்காக அதனை வக்ஃப் செய்தார்கள் அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அந்த தோட்டத்தினுடைய உரிமையாளர் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய விருந்தாளியாக என்னிடத்தில் ஒருவர் வந்திருக்கிறார், இன்று இரவு அவருக்கு நீங்கள் உணவளியுங்கள் என்று அப்படியே அவரோடு அனுப்பி வைத்து விட்டார்கள். வந்த யாசகரை அழைத்துக் கொண்டு பிள்ளைகள் சாப்பிடுவதற்கான உணவு மாத்திரமே பாக்கி இருக்கிறது, பெரியவர்கள் உண்பதற்கு தகுதியான எந்த உணவுமே வீட்டிலே இல்லையே. அந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன் மனைவியை பார்த்து சொன்னார்கள், சிறு பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய உணவாக இருந்தாலும் பரவாயில்லை, அல்லாஹ் எங்களுடைய வீட்டுக்கு ஒரு விருந்தாளியை அனுப்பி வைத்திருக்கிறான், அவர்களுக்கு முன்னால் கொண்டு வந்த அந்த உணவை வையுங்கள் என்று சொன்ன போது அவர்களுடைய மனைவி அந்த உணவை தயாரித்து அவர்களுக்கு முன்னால் கொண்டு வந்து வைக்கிற போது ஒரு மனிதன் பூரணமாக பசியார உண்பதற்கான உணவாக அது இல்லை, ரொம்ப ரொம்ப கம்மியான உணவு அது. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நினைவு வந்தது, பசித்தவருக்கு யார் ஒருவர் உணவளிப்பாரோ அல்லாஹ் தஆலா சுவர்க்கத்தினுடைய உணவை அவருக்கு அளிப்பான் என்ற ஹதீஸ் அவருக்கு நினைவு வந்த போது இருப்பதைத்தானே கொடுக்க முடியும். அல்ஹம்துலில்லாஹ், இந்த விருந்தாளிக்கு இந்த உணவை நாம் கொடுத்து அவருடைய பசியை போக்குவோம் என்று கணவனும் மனைவியும் துஆ செய்தவர்களாக பிள்ளைகளுக்கு வைத்திருந்த உணவை அவர்களுக்கு முன்னால் கொண்டு வந்து வைக்கிறார்கள். விருந்தாளி மாத்திரம் உண்ணுகிற போது நாம் அவர்களை பார்த்து கொண்டிருந்தால் அவருக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்குமா இல்லையா? நாமும் அவர்களோடு சேர்ந்து உண்ண வேண்டும். அப்போதுதான் வந்த விருந்தாளியும் சேர்ந்து எங்களோடு உண்பது, அதுதானே சபையினுடைய முறை. மனைவி சொன்னாள், உண்ணுகின்ற வேளையில் அந்த விளக்கை திரியை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் அணைச்சிருங்க, அதை இருட்டாகிவிடும். அந்த இருட்டை சரி செய்வதற்கு முன்னால் அவர் உண்டு முடித்து விடுவார், அவர் நினைத்துக் கொள்வார், அவரை போல நானும் அந்த உணவிலே பங்கெடுத்து உண்டு கொண்டிருக்கிறேன் என்று அவர் நினைத்துக் கொள்வார்.
என்று எந்த அளவுக்கு அந்த விருந்தாளியை கண்ணியப்படுத்துகின்ற விடயத்திலே ஒரு ஆழமான கருத்தையும் சிந்தனையையும் ஒரு கணவன் மனைவிக்கு உறுதுணையாக, ஒரு மனைவி கணவனுக்கு ஆறுதலாக அந்த உணவை தயாரித்து கொடுக்கிறார்கள். மாஷா அல்லாஹ், வந்த விருந்தாளி அந்த உணவை சாப்பிட்டு முடிந்ததற்கு பிறகு ஒரு அருமையான துஆவை ஓதினார். அல்ஹம்துலில்லாஹில்லதி அத்அமனி ஹாதா வரஸகனீஹி மின் கைரி ஹவ்லி மின்னி வலா குவ்வா. எந்த விதமான சிரமமும் இல்லாமல் பசித்த எனக்கு உணவளித்த இறைவா உனக்கு அல்ஹம்துலில்லாஹ் என்ற கருத்தாளமிக்க இந்த துஆவை ஓதினார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒருவர் சாப்பிட்டதற்கு பிறகு இந்த துஆவை ஓதுகிறார், இந்த துஆ அல்ஹம்துலில்லாஹில்லதி அத்அமனி ஹாதா வரஸகனீஹி மின் கைரி ஹவ்லி மின்னி வலா குவ்வா. அபூ தாவூத், திர்மிதி போன்ற கிரந்தங்களில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யார் ஒருவர் இந்த துஆவை ஓதிக் கொள்கிறாரோ கடந்த கால பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் என்று சொன்னார்கள். அல்லாஹ் கொடுத்த ரிஸ்குக்கு அவர் பரிபூர்ணமாக ஷுக்ர் நன்றி செலுத்தி அடியானாக அல்லாஹ் அவரை கபூல் செய்வான் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மறுநாள் காலை ஃபஜ்ருடைய தொழுகைக்கு விருந்து கொடுத்து அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மஸ்ஜிதுக்கு செல்லுகிறார்கள். சென்ற போது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள். இந்த சஹாபியை பார்த்தவுடன் தன்னுடைய இருப்பிடத்திலிருந்து எழுந்து வருகிறார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தன் தோழரை தன்னுடைய நெஞ்சகத்தோடு அப்படியே கட்டி அணைத்தார்கள். சொன்னார்கள், அபூ தல்ஹா, எந்த அளவுக்கு ஒரு விருந்தாளியை நீங்கள் கண்ணியப்படுத்தினீர்கள். உங்களுடைய விடயத்தில் அல்லாஹ் மகிழ்ச்சியுற்றான், சந்தோஷம் அடைந்தான். வீட்டுக்கு வந்த விருந்தாளியை வெறுங்கையோடு அனுப்பாமல், வந்த பசியோடு அனுப்பாமல் அவருக்கு நீங்கள் உணவளித்ததற்காக அல்லாஹ் தஆலா சந்தோஷத்தினால் ஒரு இறை வசனத்தை அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிறான். வயுதிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா. தங்களுக்கு பல தேவைகள் இருந்தும் கூட தன் தேவையை விட பிறர் நலம் பேணுவதற்காக உணவளித்தார்களே, இவர்களுடைய அந்த மேலெண்ணத்தையும் நல்லெண்ணத்தையும் அல்லாஹ் கபூல் செய்தான் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனுடைய வசனத்தை இறக்கி இருக்கிறான். அபூ தல்ஹா, உங்களுடைய விடயத்தில் இந்த ஆயத்தை அல்லாஹ் இறக்கி சந்தோஷத்தை வெளியிட்டு இருக்கிறான் என்று சொல்லிய நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யுக்ரிம் ضيفா. அல்லாஹ்வை மறுமை நாளை நீங்கள் ஈமான் கொள்ளக்கூடிய உண்மையான முஃமின்களாக, நீங்கள் உண்மையாகவே ஈமான் உள்ளவர்களாக இருப்பீர்களேயானால் உங்களுக்கு இருக்க வேண்டிய சிறந்த பண்பு என்ன தெரியுமா? விருந்தாளிகளுக்கு உணவளிக்க வேண்டும், முகம் சுளிக்க கூடாது. இந்த நேரம் பார்த்தா வருவது, நேரம் கெட்ட நேரத்திலே வந்திருக்கிறார், அவருக்கு என்ன அந்த அளவுக்கு சிந்தனை இல்லையா? கண்ணியத்திற்குரியவர்களே, சில நேரங்களில் மனித உருவில் அல்லாஹ் மலக்குகளை கூட அனுப்பி வைப்பான். அவர்கள் மனித உருவிலே எங்களுடைய வீட்டு வாசலுக்கு வருவார்கள். மனித உருவிலே வந்து கதவை தட்டுவார்கள், பெல் பண்ணுவார்கள். அவர்கள் உணவு கேட்பார்கள், பசியாக இருக்கிறது, தாகமாக இருக்கிறது என்று ஒரு வார்த்தை கேட்பார்கள். அவர்களுடைய கண்ணுக்கு அவர்கள் யாசகர்களை போல இருப்பார்கள். சில நேரங்களில் அல்லாஹு தஆலா மலக்கு ரூபத்தில் அவர்களை அனுப்பி வைத்திருப்பான். நாளை கியாமத்துடைய நாளில் மஹ்ஷர் பெருவழியிலே நாங்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு முன்னால் விசாரணைக்காக நின்று கொண்டிருக்கிற போது அல்லாஹு தஆலா எங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்பான். என்ன கேள்வி தெரியுமா? அடியானே, நான் பசியோடு உங்களோட வீட்டுக்கு வந்தேன், நீங்க எனக்கு உணவளிக்கவில்லையே. அடியானே, நான் தாகத்தோடு உங்களோட வீட்டு வாசலுக்கு வந்தேன், ஒரு சொட்டு தண்ணீர் தந்து எனக்கு நீங்கள் தாகத்துக்கு நீர் அளிக்கவில்லையே. நான் மாற்று ஆடை இல்லாத நிலையில் வந்தேன், எனக்கு உடுத்துவதற்கு ஆடைகள் தரவில்லையே. நான் நோயாளியாக உங்களுடைய வீட்டுக்கு வந்தேன், நான் இங்க நலம் விசாரித்து எனக்கு துஆ செய்யவில்லையே. இந்த கேள்விகளை கேட்கிற போது அடியான் அல்லாஹ்விடத்தில் கேட்பான், யா அல்லாஹ், நீ பசியோடு இருந்தாயா? யா அல்லாஹ், உனக்கு தாகம் இருந்ததா? நீ என்னுடைய வீட்டுக்கு வந்தாயா? அல்லாஹ் தஆலா சொல்வான், உன்னுடைய வீட்டுக்கு இன்ன மனித உருவத்திலே வந்தது என்னுடைய மலக்கை நான் அனுப்பி வைத்திருந்தேன். அந்த நேரத்தில் அந்த யாசகனுக்கு, அந்த மிஸ்கீனுக்கு அந்த உணவு கொடுத்து அவரை நீ கண்ணியப்படுத்தி இருந்தால் அடியான அந்த இடத்துல நீ என்னை கண்டிருப்பாயே, நீ தவற விட்டு விட்டாயே. அந்த ஏழைக்கு நீ ஒரு சொட்டு தண்ணீர் கொடுத்து அவனுடைய தாகத்தை போக்குவதற்கு நீ நீர் கொடுத்திருந்தால் அந்த இடத்துல நீ என்னை கண்டிருப்பாயே.
உன்னுடைய குடும்பத்தில், உன்னுடைய அயல் வீட்டிலே, உன்னுடைய மஹல்லாவிலே எத்தனை பல நோயாளிகள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், வாடும் வீடுமாக சுற்றி கொண்டிருந்தார்கள். அவர்களிடத்திலே சென்று நீ நோய் விசாரித்து கொஞ்சம் அவனுக்கு ஆறுதலான வார்த்தையை சொல்லி அந்த நோயாளியை நீ ஆறுதல் படுத்தி இருந்தால் அந்த நோயாளி இடத்தில் நீ என்னை கண்டிருப்பாயே? செய்யவில்லையே. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்காக வாழ்ந்தவர்கள் அல்ல, தன் சமூகம் நன்றாக வாழ வேண்டும், பிறர் நலம் பேணுகின்ற மனிதாபிமானத்தோடு இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்கு இந்த சான்றுகள் மாத்திரமல்ல, இன்னும் பல சான்றுகள் குவிந்திருப்பதை நாங்கள் வரலாற்றிலே பார்க்கிறோம். ஒரு நாள் பொழுது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜனாசா வீட்டிலே கலந்து விட்டு மதீனா மஸ்ஜித் நபவியை நோக்கி வந்து கொண்டிருக்கிற போது நபிகளாருக்கு ஒரு செய்தி வருகிறது. ஒரு சஹாபி சக்கராத்துடைய வேதனையில இருக்கிறார், அவரை நபி அவர்கள் சென்று பார்க்க வேண்டும் என்று அவர் வேண்டி இருக்கிறார், அழைத்து வருமாறு சொல்லி இருக்கிறார். இந்த செய்தி வந்த போது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சஹாபாக்களோடு சக்கராத்துடைய வேதனையில இருக்கின்ற அந்த மனிதனுடைய சஹாபியுடைய வீட்டுக்கு செல்லுகிறார்கள். சென்ற போது அந்த மனிதர் ரொம்ப வலியோடு வருத்தத்தோடு இருந்து கொண்டார். சக்கராத்துடைய நேரம் இல்லையா, ரொம்ப வருத்தத்தோடு வலியோடு இருந்து கொண்டிருக்கிறார். இருக்கின்ற மனிதனுடைய வாயிலிருந்து 3 வார்த்தைகள் வெளிவந்தன. ஒன்று லைத்தஹு கான காமிலா, இரண்டாவது லைத்தஹு கான ஜதீதா, மூன்றாவது லைத்தஹு கான பஈதா. இது முழுமையானதாக இருந்திருக்க கூடாதா, இது புதியதாக இருந்திருக்க கூடாதா, மூன்றாவது என்ன கொஞ்சம் தூரமாக இருந்திருக்க கூடாதா? சக்கராத்தில் இருக்கின்ற மனிதர் இந்த 3 வார்த்தைகளையும் சொன்னார். பக்கத்தில் இருந்தவர்களுக்கு ஒண்ணுமே புரியல. சக்கராத்து நேரத்தில் போய் இதே சொல்லிக் கொண்டிருக்கிறது. கலிமாவை சொல்ல வேண்டும், ஷஹாதாவை சொல்ல வேண்டும், பிள்ளைகளுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும், வசியத்தை செய்ய வேண்டும் என்றுதான் நாம் விரும்பிக் கொண்டிருப்போம். சக்கராத்தில் இருக்கின்ற மனிதனுடைய கடைசி வார்த்தை கலிமாவாக இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புவது நியாயம்தானே. ஆனால் இந்த சஹாபி இந்த 3 வார்த்தைகளையும் சொன்னார். சற்று வேளையிலே அவர் வஃபாத்தாகி விட்டார். ஜனாசாவுடைய கடமைகளை சஹாபாக்கள் நிறைவேற்றியதற்கு பிறகு அருமை தோழர்களான சஹாபாக்கள் நபிகளாரை அப்படியே நெருங்கி வருகிறார்கள். நபியே நாயகமே, அந்த மனிதர் சக்கராத்துடைய நேரத்தில் 3 வார்த்தைகளை சொன்னாலே அதனுடைய கருத்து நமக்கு புரியவில்லை, எங்களுக்கு சொல்லுங்கள் நபியே நாயகமே. சொன்னாங்க நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த மனிதர் ஒரு நாள் வீட்டில் இருக்கின்ற போது அதை தனக்கு பாதியாக வைத்துக் கொண்டு மிகுதி பாதியை வந்திருந்த அந்த யாசகருக்கு மிஸ்கீனுக்கு கொடுத்து உதவி விட்டார். இவர் சக்கராத்துடைய வேதனையில இருக்கிற போது அந்த பாதி ரொட்டியை அந்த மிஸ்கீனுக்கு கொடுத்து பசியை போக்கியதற்காக அல்லாஹ் சுவர்க்கத்தின் மாடியை அல்லாஹ் காட்டுகின்றான். சக்கராத்திலிருந்து இந்த மனிதர் தன்னுடைய சுவர்க்கத்தினுடைய இருப்பிடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். தவறு செய்து விட்டேனே என்று கொடுத்தார், இல்லை என்று சொல்லவில்லை, ஆனால் கொடுத்தது போதாது என்று சக்கராத்துடைய நேரத்திலே கவலைப்பட்டார் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த சஹாபி தன்னுடைய வீட்டிலே இருக்கிற போது இன்னும் ஒரு யாசகர் வந்து சொன்னார், எனக்கு மாற்று ஆடை இல்லாத நிலையிலே ஆடை அணிவித்த மனிதருக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தினுடைய பட்டாடை அல்லாஹ் சக்கராத்தில் வைத்து காட்டுகின்றான். இந்த மனிதர் அல்லாஹ்விடத்திலே முறையிட்டார், கவலைப்பட்டார். லைத்தஹு கான ஜதீதா, நான் கொடுத்த ஆடை பழைய கிழிந்த தையல் போடப்பட்ட ஆடையை கொடுத்தேன், அதை புதியதாக கொடுத்திருந்தால் என்னுடைய சுவர்க்கத்துடைய அந்தஸ்தே வேறு என்று கொடுத்தார், அது போதாது என்று கவலைப்பட்டார் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மூன்றாவதாக கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஒரு நாள் பொழுது இந்த சஹாபி மதீனாவின் வீதியிலே நடந்து சென்று கொண்டிருக்கிற போது ஒரு வயோதிபர் எழுந்து நடந்து செல்ல முடியாத நிலையில் வீதியோரத்திலே உட்கார்ந்து தன்னுடைய நெஞ்சகத்தோடு அணைத்துக் கொண்டு செல்வதை போல இந்த வாலிபராக இந்த சஹாபி அந்த வயோதிபரை அழைத்து சென்று தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து சென்றார். அவருடைய வீடு ரொம்ப தூரத்தில் பக்கத்துல தான் இருந்துச்சு. அந்த வயோதிபருக்கு பலகீனமான இயலாத மனிதருக்கு உதவி செய்ததன் காரணமாக அல்லாஹு தஆலா அவருக்கு சுவர்க்கத்தினுடைய பாக்கியங்களை காட்டுகிற போது இந்த மனிதர் கவலைப்பட்டார். லைத்தஹு கான பஈதா, இவருடைய வீடு ரொம்ப தூரத்தில் இருந்திருக்க கூடாதா? கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இந்த ஒரு சமுதாயத்தை மதீனத்தில் உருவாக்கினார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மனிதநேய தூதராக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
எங்களுக்கு காட்டி தந்த அனைத்துமே பிற மதத்தை சார்ந்தவர்களோடு நாம் மனிதர்களாக வாழ வேண்டும் என்பதற்காக பல்லின மக்களோடு நாங்கள் இரண்டரை கலந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய அயல் வீட்டுக்காரர்கள் மாற்று மத சகோதரர்களாக இருப்பார்கள், இன்னும் ஒரு நாட்டை சார்ந்தவர்களாக இருப்பார்கள், இன்னும் ஒரு மொழியை பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள், இன்னும் ஒரு கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள், இன்னும் ஒரு மதத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள். யாராக இருந்தாலும் மனிதன் என்ற அடிப்படையில் எல்லோருக்கும் ஒரே நோக்கம், எல்லோருக்கும் ஒரே ஆசை, எல்லோருக்கும் ஒரே பசி என்ற எண்ணத்திலே இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று காட்டி தந்தார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வல்லாஹு ஃபீ அவுனில் அப்தி மா கானல் அப்து ஃபீ அவுனி அஹீ. கஷ்டப்படுகிற ஒரு மனிதனுக்கு நீங்கள் உதவி செய்தால் உங்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வான் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கஷ்டம் இருக்கிறதா, துன்பத்தோடு வாழ்கிறாரா, பலவாறான நோய்களோடு வலிகளோடு ஒருத்தர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரா, இந்த செய்தி கேள்விப்படுகிறோமா, எங்களுடைய கண்களால் பார்க்கிறோமா, அது யாராக இருந்தாலும் சரி மனிதன் என்ற அடிப்படையில் அந்த மனிதநேயத்தோடு அந்த மனிதர்களுக்கு உதவி செய்யுமாறு சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பிற மக்களுக்கு மற்றவர்களுக்கு வருகின்ற வருத்தத்தை, வலியை, நோவை, நொம்பலங்களை பார்த்து சகிப்பவன் உண்மையான முஸ்லிமாக இருக்க மாட்டான். அவரிடத்தில் ஈமான் இல்லை என்பது அர்த்தம். மற்றவர்களுக்கு ஏற்படுகிற கஷ்டத்தை, துன்பத்தை, வலியை பார்த்த ஒரு முஸ்லிம் சந்தோஷத்தை வெளிக்காட்ட கூடாது. சொன்னாங்க நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், துன்பத்திற்கு உள்ளான ஒரு மனிதனுடைய நிலையை பார்த்து நீங்கள் சந்தோஷப்பட்டால் அவனுடைய துன்பத்தை அல்லாஹ் நீக்கி அந்த துன்பத்திற்கு உங்களை ஆளாக்கி விட்டு அல்லாஹ் உங்களை சோதிக்காமல் அல்லாஹ் மரணிக்க செய்ய மாட்டான் என்று சொன்னார்கள். நஊது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒவ்வொரு நாள் காலையிலும் அல்லாஹ்விடத்திலே 4 துஆக்களை கேளுங்கள். ஒவ்வொரு நாள் மாலை நேரத்திலே 4 விடயங்களை அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுங்கள். முதலாவது கேட்டார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஜஹதில் பலா வ தர்கிஷ் ஷகா வ சூஇல் கதா வ ஷமாதத்தில் அஅதா. இந்த 4 வார்த்தைகளும் ஆழமான கருத்துக்களை உள்ளடக்கி இருக்கிறது. இந்த உலகத்திலே நான் மனிதனாக வாழ வேண்டும், மற்றவர்களுக்கு முன்னால் தலை குனிந்து கேவலப்படக்கூடாது என்பதற்காக இந்த பூமியிலே தலையிலிருந்து வாழ வேண்டும் என்பதற்காக இந்த 4 துஆக்களையும் கேட்குமாறு எங்களுக்கு பணித்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஜஹதில் பலா, சோதனைகள், முசீபத்துகள், பலாய் போன்ற பிரச்சனைகள் எனக்கு வந்து நான் நிலை குலைவதிலிருந்து யா அல்லாஹ் என்னை பாதுகாத்து உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். சோதனை எங்கிருந்து வரும்? வனபுலூக்கும் பிஷ்ஷர்ரி வல் கைர், அல்லாஹ் தந்தும் சோதிப்பான், தந்ததை எடுத்தும் அல்லாஹ் சோதிப்பான். இது ஒரு சோதனை. பணத்தை, பொருளாதாரத்தை, பட்டங்களையும் பதவிகளையும் செல்வங்களையும் செல்வாக்களையும் அல்லாஹ் தந்திருக்கிறானா? அது வெறுமனே என்னோடு இருக்கின்ற இரக்கத்தினால் அல்ல, அல்லாஹ் என்னை சோதிப்பதற்காக தந்திருக்கிறான் என்பதை ஒரு இறை விசுவாசி நிச்சயமாக அவனுடைய கல்வியை அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்தையே ஆண்ட 4 பேர்களில் ஒருவர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு இந்த உலகத்தையே ஆட்சி செய்கின்ற ஆட்சியை அவருடைய உள்ளங்கையிலே அல்லாஹ் கொடுத்திருந்தார். முழு உலக ஆட்சியை பெற்ற அந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ஹாதா மின் ஃபضل ரப்பி லியப்லுவனி அஷ்குர் அம் அக்ஃபுர். இந்த தந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய நிஅமத்துகள் அனைத்துமே அல்லாஹ் ஏன் எனக்கு தந்திருக்கிறான் தெரியுமா? என்னை சோதிப்பதற்காக தந்திருக்கிறான். தந்த இறைவனை நான் மறந்து விட்டேனா, அல்லது அவனுக்கு நன்றி கெட்டவனாக வாழ்கிறேனா, அல்லது தந்த ரப்புக்கு நான் சதா இரவு பகலாக அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று ஷுக்கூர் செய்து வாழ்கிறேனா என்று என்னை சோதிப்பதற்காக அல்லாஹ் தந்திருக்கிறான் என்று சொன்னார்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். ஆக அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஜஹதில் பலா, பிரச்சனைகள், சோதனைகள், முசீபத் போன்றவைகள் வருவதிலிருந்து யா அல்லாஹ் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். பிள்ளைகளை கொண்டு அல்லாஹ் சோதிக்கலாம், ஒரு கணவனை கொண்டு மனைவியையும், மனைவியை கொண்டு கணவனையும் அல்லாஹ் சோதிக்கலாம். எங்களுடைய வியாபாரத்திலே போதிய வருமானம் இல்லாமல் அல்லாஹ் எங்களை சோதிக்கலாம். எங்களுடைய அயல் வீட்டுக்காரர்களுடைய தொல்லைகளினால் அல்லாஹ் எங்களை சோதிக்கலாம். எங்களோடு ஒன்றாக வாழுகின்ற மனிதர்களுடைய பிரச்சனைகளிலிருந்து அல்லாஹ் எங்களை சோதிக்கலாம். சோதனைகள் பல விதத்திலே வரலாம். ஆனால் அத்தனை சோதனைகளை தாங்கிக் கொள்ளுகின்ற உள்ளத்தை நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும்.
அதனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருத்தாளமிக்க ஒரே ஒரு வார்த்தையை கொண்டு கேட்டார்கள், அல்லாஹும்ம யஊது பிக மின் ஜஹதில் பலா, யா அல்லாஹ் பலாய் முஸீபத் பிரச்சனைகள் வருவதிலிருந்து நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். வதாத்தி ஷகா மூதேவித்தனம் வருவதிலிருந்து யா அல்லாஹ் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். மூன்றாவது வசூஇல் கதா கெட்ட மௌத் வருவதிலிருந்து யா அல்லாஹ் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். வஷமாதத்தில் அஅதா என்னுடைய விரோதிகள், என்னுடைய கோபக்காரர்கள் என்னை பார்த்து கைகட்டி சிரிக்கின்ற நிலையிலிருந்து யா அல்லாஹ் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, ஆக இந்த உலக வாழ்க்கை என்பது எங்களுக்கு ஒரு குறுகிய கால வாழ்க்கை. அந்த குறுகிய கால வாழ்க்கை நான் நிம்மதியாக வாழ்வதற்கு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்தவைகள் தான் மனிதர்களோடு மனித நேயத்தோடு வாழ்ந்து கொள்ளுங்கள். சோதனைகள் வருகிற போது அவர்களுடைய நிலை கண்டு நீங்கள் சந்தோஷம் அடையாதீர்கள். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மற்றவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற கஷ்டத்தை போக்குவதற்காக யார் ஒருவர் அவருக்காக துஆ செய்கிறாரோ, கண் எதிரே இல்லாத ஒருவருடைய நலனுக்காக துஆ செய்கிறாரோ, இவருடைய தேவைகளை இவர் கேட்காமலே அல்லாஹ் நிறைவேற்றி கொடுக்கிறார் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்போது சிந்திக்கிறதோ அப்போது இந்த முழு உலகமும் சமாதான காற்றை நுகரும். அதுவரைக்கும் பிரச்சனைகள் ஓய போவதில்லை, அதுவரைக்கும் விரோதங்களும் குரோதங்களும் ஓய போவதில்லை. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை பார்த்து அழகாக சொன்னார்கள், லா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷைஆ. மனிதனை நீங்கள் பார்க்கிற போது புன்னகைப்பதோடு பார்ப்பது, புன்னகைத்து பார்ப்பது, சிரித்த முகத்தோடு பார்ப்பது சதகா, தர்மம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இங்கே வந்திருக்கக்கூடிய ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? முஸ்லிமை பார்த்து நீங்கள் பற்றி ஒன்று இருக்கிறது என்பது மறைமுகமான ஒரு வார்த்தை. அர்த்தமா இருக்கிறதா இல்லையா? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யாரை பார்த்தாலும் சிரித்துக் கொள்ளுங்கள், யாரை காணுகிற நேரத்தில் புன்முறுவலோடு அவர்களை அணுகுங்கள். இந்த உலகத்தில் எத்தனை பல மதங்கள் கலாசாரங்கள் இருக்கின்றன, அத்தனை மதங்களும் சொல்லாத, அத்தனை கலாசாரங்களும் சொல்லாத ஒன்றை மனிதநேய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சிரிப்பது கூட கை நிறைய தர்மங்களை அள்ளி கொடுப்பதை போல என்று சொல்லிய மார்க்கம் இஸ்லாம். இது எந்த அளவுக்கு எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது என்று சிந்தித்து பாருங்கள். இதுல ஒரு கவலையான செய்தி என்ன தெரியுமா? கண்டவர்களுக்கு முன்னால் எல்லாம் சிரிக்கின்றோம், சிரிக்க வேண்டிய உம்மாவுக்கு தாய் தகப்பனுக்கு முன்னாலே சிரிக்கிறது இல்லை. எல்லாருக்கும் முன்னால சிரிக்கிறது, பழகிறது, ஆகுண்டு கலகலப்பா வாழ்றது. வீட்டில் இருக்கிற மனைவியை பார்த்து கொஞ்சம் சிரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். கண்ணியத்திற்குரியவர்களே, எங்களோட வாழ்க்கை பல மாற்றங்களை கொண்டு வர வேண்டிய ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு நாளைக்கு நமக்கு மரணம் வந்தால் கூட நம்மோடு பழகியவர்கள் என்னை பார்த்து சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? எவ்வளவு ஒரு அருமையான குணமான பண்பான ஒரு மனிதர் அவர், எப்போதும் கலகலப்பாக பேசக்கூடிய பண்புள்ளவர் அவர், கடுகடுப்பான முகத்தோடு அவர் திரிய மாட்டார், சுற்ற மாட்டார் என்ற ஒரு வார்த்தையை ஒரு மீனான ஆணோ பெண்ணோ எங்களை பற்றி நல்ல அபிப்பிராயம் கொள்வார்களே, ஆனால் அந்த வார்த்தை எங்களுக்கு சுவர்க்கத்தை பெற்றுத் தருவதற்கு காரணமாக அமையும் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், லா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷைஆ. எந்த ஒரு காரியத்தையும் அற்பமாக, இழிவாக, கேவலமாக பார்க்காதீர்கள். ரோட்ல போய்கொண்டிருக்கும் போது ஒரு கண்ணாடி துண்டு கிடக்குது, ஒரு வாழைப்பழத்தோல் ஒன்று இருக்குது, அல்லது ஒரு கம்பி துண்டு ஒன்று இருக்குது, ஏதோ அல்ல கல்ல கால்ல குத்தக்கூடிய ஒரு கூர்மையான கல் ஒன்று இருக்குது. நாங்க எவ்வாறாவது அதை பாஸ் பண்ணி போயிட்டா சரி, எப்படித்தான் நாங்க எல்லாரும் நினைப்போம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கு பின்னால் கண் தெரியாத ஒருவர் வந்து அந்த காலை அதிலே வைத்து அவருடைய காலை அந்த கல் குத்தி இரத்தம் வந்து அவர் பெரிய அவர் வேதனைக்கு ஆளாகி விடுவார். ஒரு வயதான ஒரு மனிதர் அங்கே வந்து அந்த இடையூறுக்கு அவர் ஆளாகி விடுவார். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இமாதத்துல் அதா அனித் தரீக், பாதையிலே இடையூறு தரக்கூடிய இவ்வாறான கல் முள் போன்றவைகளை அகற்றி பாதையிலே நடந்து செல்லுகின்ற அந்த பாதசாரிகளுக்கு வழி கொடுப்பது இருக்கிறது, அது உயர்ந்த சதகா என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மனிதாபிமானத்தை நான் இன்னும் சொல்லுகிறேன், அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே காணப்பட்டவைகளை.
பாதையோரங்களிலே இருக்கின்ற அழுக்குகளை நீக்குகின்றவர்களுடைய உள்ளத்திலே 3 தடவைகள் இந்த வார்த்தையை சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். நிச்சயமாக அவன் முஃமின் அல்ல, அவனுடைய கல்விலே ஈமான் இல்லை, அவன் முஃமின் இல்லை என்று உணர்ச்சி வசப்பட்டு சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், நபியே நாயகமே அவன் யார்? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் ஒருவன் அடுத்த மனிதனுக்கு அவன் யாராக இருந்தாலும் சரி நோவினைப்படுத்துகிறானோ, திட்டுகிறானோ, ஏசுகிறானோ, அநியாயம் செய்கிறானோ, அவருடைய கல்விலே ஈமானின் நன்மைகளில் மிக முக்கியமான ஒன்றை நான் கண்டேன். அது என்ன தெரியுமா? பாதையிலே செல்லுகின்றவர்களுக்கு இடையூறு தருகின்ற விடயங்களை யாரெல்லாம் அகற்றுகிறார்கள் அது ஈமானின் உயர்ந்த நிலை என்று சொன்னார்கள். சமூகத்திலே கண்ட அருவருப்பான கெட்ட செயல் என்ன தெரியுமா? காரி துப்பி அதை மறைக்காமல் மற்றவருடைய கண்ணுக்கு காட்சிப்படுத்துகிறார்கள். இது சமூகத்திலே நாம் கண்ட ரொம்ப அருவருப்பான செயல் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வீதியோரத்திலே நடக்க முடிகிறதா? பள்ளி வாசல்களில் கூட சில இடங்களில் ஜன்னலுக்கு வெளியே நின்று காரி துப்பக்கூடாது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வீதியிலே நடந்து செல்லுகின்ற மக்கள் பல பேரும் செல்லுவார்கள், பல மதத்தை சார்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் எங்களுடைய செயலினால் அவர்கள் முகம் சுளித்து விடக்கூடாது, எங்களுடைய செயலை கண்டு அவர்கள் அருவருப்படைந்து விடக்கூடாது. அஸர் தொழுகைக்காக மஸ்ஜித் நபவியிலே பாங்கு சொல்லப்படுகிறது. எல்லா சஹாபாக்கள் வீடுகளிலே உது எடுத்துக் கொண்டு மஸ்ஜிதுக்கு விரைந்து செல்லுகிறார்கள் ஜமாஅத்தோடு நபிகளாருக்கு பின்னால் என்று தொழுவதற்காக. ஒரு வாலிபனும் தன்னுடைய வீட்டிலே உது எடுத்துக் கொண்டு வேகமாக நடந்து சென்று கொண்டிருக்கின்ற போது மதீனாவின் வீதியிலே குறுக்காக ஒரு மரத்தினுடைய கிளை ஒடிந்து கீழே விழுந்திருக்கிறது. எல்லா மனிதர்களும் அதனை கடந்து கடந்து ஓடுகிறார்கள் ஜமாஅத்தோடு தொழுவதற்காக. அந்த உடைந்து இருக்கின்ற மரக்கிளையை எடுத்து எல்லாம் அகற்றி சுத்தமாக்கி போறதுக்கு அங்க ஜமாஅத்து முடிஞ்சிடும் என்பதற்காக எல்லோரும் ஓடுகிறார்கள். இந்த வாலிபர் காலை எடுத்து வைத்து விட்டு யோசித்தார், நான் கடந்து செல்லலாம், பின்னால் வருகின்ற கண் தெரியாத ஒருவர் அல்லது ஒரு இயலாத ஒரு மனிதர் இதில் தடக்கி கீழே விழுந்து காயங்களும் ஏதாவது ஒரு சேதமும் வந்துவிடும் என்பதற்காக அந்த மரக்கிளையை அப்படியே அகற்றி அந்த பாதையை ரோட்டை அப்படியே சுத்தம் செய்துவிட்டு பள்ளிக்கு ஓடுகிறார். அங்கே ஜமாஅத்து முடிந்து எல்லா மக்களும் வெளியே வருகிறார்கள். இந்த வாலிபருக்கு சரியான கவலை. அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் நடந்த விடயத்தை சொன்னார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த வாலிபனை பார்த்து சொன்னார்கள், உங்களுக்கு 2 நன்மைகள் உண்டு. ஒன்று, பாதையிலே நடந்து செல்லுகின்ற மக்களுக்கு இடையூறு தருகின்ற அந்த விடயத்தை, அந்த விஷயத்தை நீங்கள் சுத்தம் செய்ததற்காக அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னித்து விட்டார் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரண்டாவது சொன்னார்கள், எத்தனை பேர் அஸருடைய தொழுகையிலே கலந்து கொண்டார்களோ அத்தனை பேருடைய நன்மைகளும் உங்களுக்கு உண்டு என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதுதான் மனிதாபிமானம், இதுதான் மற்றவர்கள் நன்றாக வாழ வேண்டும் என்று சொல்லிய மார்க்கம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே காணப்பட்ட மனிதாபிமானங்களில் ஒன்று. தாயிஃபுடைய நகரத்துக்கு சென்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்ட கடுமையான தாக்குதல்களை பற்றி நாங்கள் அறிந்திருக்கின்றோம். மீண்டும் மக்காவுக்கு வர விரும்புகிறார்கள். மக்காவுக்கு வந்தால் அவருடைய தலையை வெட்டுவதற்கு எதிரிகள் நிறைந்து காணப்படுகிறார்கள். எங்கு செல்லுவது? தன்னுடைய வீட்டுக்கு கூட செல்ல முடியாது, தன்னுடைய மனைவியின் வீட்டுக்கு கூட செல்ல முடியாது, தான் தன்னுடைய பிறந்தகமான இடத்துக்கு கூட செல்ல முடியாத உயிருக்கு ஆபத்து நிறைந்திருக்கிற அந்த நேரத்திலே மக்காவுக்கு ஒரு செய்தி அனுப்பினார்கள். தாயிஃபில் இருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது யாருக்கு தெரியுமா? அல் முத்இம் என்று சொல்லக்கூடிய மக்காவிலே வாழ்ந்த ஒரு பிரபல்யமான ஒரு முஷ்ரிக்குக்கு ஒரு செய்தி அனுப்பினார்கள். சொன்னார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாகிய நான் மக்காவுக்குள் என்னுடைய ஊருக்குள்ளே வர வேண்டும், எங்கு சென்றாலும் என்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கிறது, என்னை உங்களால் பாதுகாக்க முடியுமா? மாற்று மத சகோதரனிடத்திலே புகலிடம் கேட்கிறார்கள். தன்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கிறது, எனக்கு பாதுகாப்பு தர முடியுமா? அல் முத்இம் என்று சொல்லக்கூடிய மாற்று மதத்தை சார்ந்த அந்த மனிதர் தாயிஃபை நோக்கி தன்னுடைய வீட்டிலே வேலை செய்கின்ற சேவகனை அனுப்பி வைக்கிறான். முஹம்மதை, அல்லாஹ்வுடைய அந்த தூதரை, முஹம்மதை, அப்துல்லாஹ்வுடைய மகன் முஹம்மதை அழைத்துக் கொண்டு எங்களுடைய வீட்டுக்கு அழைத்துக் கொண்டு வா.
இந்த செய்தி முழு மக்காவிலும் பரவுகிறது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முக்ரிமுடைய வீட்டிலே தங்கி இருக்கிறார்கள். ரகசியமாக அவருக்கு புகலிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த செய்தியை கேள்விப்பட்டவுடன் அபூ லஹப், அபூ ஜஹல் போன்றவர்கள் எல்லாம் நபிகளாரை கொல்லுவதற்காக அந்த முக்ரிமுடைய வீட்டை அப்படியே முற்றுகையிட்டுக் கொண்டார்கள். முழு மக்காவும் பரபரப்பாக இருக்கிறது. பேராபத்து நிறைந்த ஒரு சூழலிலே அவர்கள் உள்ளே இருக்கிறார்கள். அல் முத்தமிம் தன்னுடைய வீட்டிலே இருந்த வாளை கையில எடுத்துக்கொண்டு வீட்டு வாசலுக்கு வெளியே வந்து சொன்னார், தைரியம் இருந்தால் உள்ளே வாருங்கள். என்னிடத்திலே உயிருக்கு பாதுகாப்பு தேடி ஒருவருக்கு நான் அவருக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்கிறேன். அது என்னுடைய கடமை. அவரிடத்தில் இருக்கின்ற மனிதாபிமானத்திற்காக இந்த பாதுகாப்பை நான் கொடுத்திருக்கிறேன். அவர் எந்த ஒரு மனிதனுக்கும் அநியாயம் செய்யவில்லை. எந்த ஏழையையும் அவர் ஏசியது கிடையாது. எந்த ஒரு அடிமையினுடைய கன்னத்திலும் அவர்கள் அடித்தது கிடையாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த மனிதாபிமான ரீதியிலே உயிர் பாதுகாப்பு கொடுத்தார்கள். எதன் காரணமாக தெரியுமா? நபிகளாரிடத்தில் இருந்த தாடியை வைத்து அல்ல, நபிகளாரிடத்தில் இருந்த அந்த வெள்ள ஜுப்பாவை வைத்து அல்ல, அவர்களிடத்தில் காணப்பட்ட மனிதாபிமான நேயத்தை கண்டுதான் அந்த மக்கா வாசிகளே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த உயிர் பாதுகாப்பை கொடுத்தார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, 3 இரவுகள் 4 ஒரு பாதையைத்தான் தெரியும். அந்த வீதியினால் சென்றால் அவர்களை குறைஷிகள் பிடித்து விடுவார்கள். மதீனாவுக்கு செல்லுவதற்கு ஒரு ரகசிய பாதை ஒன்று இருக்கிறது. ஆனால் அவர்களுக்கு நபி அவர்களுக்கு தெரியாது. மாற்று மதத்தை சார்ந்த ஒரு வாலிபன் அப்துல்லா இப்னு உரைக்கித் என்று சொல்லக்கூடிய ஒரு யகூதி சமூகத்தை சார்ந்த அந்த வாலிபனை அழைத்து சொன்னார்கள், என்னை மதீனாவுக்கு அழைத்து செல்வாயா, நான் உன்னை நம்புகிறேன் என்று சொன்னார். அந்த வாலிபன் சொன்னான், மாற்று மதத்தை சார்ந்த அந்த வாலிபன் சொன்னான், என்னுடைய தாயின் எல்லையை சென்று அடைகிறார்கள். எல்லையை அடைந்ததற்கு பிறகு அந்த வாலிபன் சொன்னான், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, நான் இஸ்லாத்திற்குள்ளே வரவில்லை, ஆனால் நீங்கள் சிறுவர்கள் மீது இரக்கம் காட்டுகிறீர்கள், பெரியவர்களுக்கு மரியாதை செய்கிறீர்கள், அந்த அரும் குணம்தான் என்னை உங்களுக்கு உதவி செய்ய தூண்டியது என்று சொன்னார். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லைஸ மின்னா மன் லம் யர்ஹம் ஸகீரனா வ லம் யுஅக்கிர் கபீரனா. சிறியவர்களுக்கு இரக்கம் காட்டாதவரும் பெரியோர்களுக்கு மரியாதை செய்யாதவரும் என் சமூகத்தில் ஆலிம் உலமாக்களாக இருக்கலாம், எங்களோட தாய் தகப்பனாக இருக்கலாம், சமூகத்துக்கு நாட்டுக்கு உதவிகள் பேருபகாரங்கள் செய்யக்கூடிய சேவை செய்யக்கூடிய சமூக சேவகர்களாக இருக்கலாம். அது முஸ்லீமாகத்தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. நாங்க யாருமே யாருக்குமே வேலி போட்டுக் கொள்ள கூடாது. இஸ்லாம் என்பது பொதுவான ஒரு மார்க்கத்தை இந்த சமூகத்தினருக்கு உணர்த்தி காட்டிவிட்டு சென்றிருக்கக்கூடிய ஒரு மார்க்கம். யாராக இருந்தாலும் சரி, ஒரு பொது போக்குவரத்து, நாங்கள் ட்ரெயின்ல பயணம் செய்கின்றோம், ஒரு பஸ்ல பிரயாணம் செய்து கொண்டிருக்கின்றோம், ஒரு வயதான ஒருவர் அல்லது ஒரு வயோதிபர் அல்லது ஒரு நோயாளி யாராக இருந்தாலும் சரி, சீட் இல்லாமல் நின்று கொண்டிருக்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹ் என்ற இடம் அவங்களுக்கு தான். எங்களை இஸ்லாத்தை பற்றி அவர்களுக்கு கொடுப்பதற்கு ஒரு நல்ல எண்ணம் எங்களுக்கு கிடைக்குமே இருந்தால் அதுதான் பெரிய தாவத். அதை விட இஸ்லாமிய பிரச்சாரம் வேற ஒன்றும் இருக்க முடியாது. எங்களுடைய சொல்லா இருக்கிறார்கள். ஒரு ஈத்தமர தோட்டத்துக்கு அருகாமையில் உட்கார்ந்து அசருடைய நேரம் கலைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஜனாசா அந்த வீதியிலே வருவதை பார்க்கிறார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே எழுந்து நின்றார்கள். அந்த ஜனாசா கடந்து சென்றதற்கு பிறகு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களுக்கு பக்கத்துல வந்து உட்கார்கிற போது சூழ இருந்த சஹாபாக்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அது ஒரு யஹூதியுடைய ஜனாசாவா ஆகிட்டு அதுக்கு போய் நீங்க எழுதி மரியாதை செய்யணுமா? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அலஸ்த நஃப்ஸன், அது ஒரு மனிதன் இல்லையா? அது ஒரு மனிதன் இல்லையா? அந்த ஜனாசா ஒரு பிள்ளைக்கு தகப்பனாக இருப்பார், அந்த ஜனாசா ஒரு பெண்ணுக்கு கணவனாக வாழ்ந்திருப்பார், அந்த ஜனாசா ஒரு உம்மா வாப்பாக்கு பிள்ளையாக பிறந்திருப்பார். ஆனால் அவர் ஒரு மனிதராக இந்த பூமியிலே கண்ணியத்தோடு வாழ்ந்த மனிதர் ஆயிட்டே. மனிதன் மனிதனை கண்ணியப்படுத்த வேண்டும், மனிதன் மனிதனுக்கு இரக்கம் காட்ட வேண்டும். அப்போதுதான் வானில் உள்ள ரஹ்மான் எங்களுக்கு இரக்கம் காட்டுவான். எப்போதெல்லாம் நீங்கள் ஒரு ஜனாசாவை ரோட்ல காண்கின்ற ஜனாசாவுக்கு எழுந்து நிற்கிறது ஒரு புறம், வீட்டுல உட்கார்ந்து இருக்கிற போது வாப்பா வந்தா கூட பிள்ளைகள் எழும்புறாங்க இல்லை. அன்றைய காலம் அது. எங்கேயோ ஹஜரத் வந்தா
எங்கேயோ ஆசிரியர் படித்து தந்த உஸ்தாத் வந்தா பைசிக்கிள் ஓடினவங்க எல்லாம் நடந்து போனாங்க, அவங்கள கண்டு இறங்கி போனா ஒரு காலம் இருந்துச்சு. இன்றைக்கு என்னன்னா வீட்டுக்கு வந்தா கூட யாரு வந்தது கூட தெரியாத அளவுக்கு எல்லாரோட கையில இன்னைக்கு மொபைல், எல்லாரோட கையில இன்னைக்கு அது வந்தாச்சு. கண்ணியத்திற்குரியவர்களே, வீட்டிலே அந்த மரியாதை இல்லாத, அதவொழுக்கம் இல்லாத நிலையை நாங்கள் பார்க்கிறோம். இந்த நிலையை நாங்கள் மாற்ற வேண்டும். அதற்கு முக்கியமான ஒன்றுதான் இந்த காலம், வசந்த காலம், ரபியுல் அவ்வல் மாதம். அல்ஹம்துலில்லாஹ், இந்த கேட்ட விடயங்களை, அதவ ஒழுக்கங்களை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் ஒரு செய்தியாக எடுத்துச் செல்ல வேண்டும். இது ஒரு அமானிதம். இது வெறுமனே வந்தோம், கேட்டோம், பேசினாங்க என்ற விஷயம் அல்ல. ஏதாவது ஒரு விஷயத்தையாவது பிள்ளைகளுக்கு நாங்கள் எடுத்துக்கொண்டு சென்று வராதவர்களுக்கு இந்த செய்தியை நாங்கள் எட்டி வைப்பதாக இருந்தால் நிச்சயமாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிருக்குயிராக நாங்கள் நேசிக்கிறோம் என்பதற்கு அதுதான் அடையாளமாக இருக்கிறது. மனிதர்களோடு மாத்திரமல்ல, மிருகங்களோடு கூட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்பாக, இரக்கமாக, இந்த மனித நேயத்தோடு வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்கு இன்னும் ஒரு அடையாளத்தை நான் உங்களுக்கு சொல்லுவதற்கு விரும்புகிறேன். ஒரு நாள் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவின் வீதியிலே நடந்து சென்று கொண்டிருக்கிற போது ஒரு ஒட்டகத்தை பார்க்கிறார்கள். நபிகளாரை கண்டு அந்த ஒட்டகம் அழ ஆரம்பிக்கிறது. ஒட்டகம் நபிகளாரை கண்டு அழுகிறது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒட்டகத்திற்கு அருகாமையில் சென்று தன்னுடைய தோளிலே இருந்த ஷால்வை எடுத்தார்கள். அதனுடைய தலை அப்படியே தடவி தடவி சொன்னார்கள், ஒட்டகமே நீ அழாதே என்று சொன்னார்கள். தேம்பி தேம்பி அழுது கொண்டிருந்த ஒட்டகம் தன்னுடைய அழுகையை நிறுத்தி கொண்டது. உடனே கேட்டார்கள், இந்த ஒட்டகத்தினுடைய சொந்தக்காரர் யார் என்று கேட்டார்கள். அங்கே ஒரு வாலிபன் வந்து நிற்கிறான். நபியே நாயகம், இந்த ஒட்டகம் என்னுடையதுதான். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த ஒட்டகத்துக்கு நீ ஒழுங்கா சாப்பாடு கொடுக்கிறது இல்லையா? இந்த ஒட்டகத்துக்கு தாகத்துக்கு நீ தண்ணி கொடுக்கிறது இல்லையா? இந்த ஒட்டகத்தினுடைய சக்திக்கு மீறி அதிகமாக நீ வேலை வாங்குகிறாயாமல் ஓய்வில்லாமல். இந்த ஒட்டகத்தினுடைய உயிரின் மீது நீ பயம் இருந்தால் அல்லாஹ்வை நீ பயந்து கொள், என்னுடைய சாபத்தை நீ அடைந்து கொள்ளாதே என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மனிதர்களுக்கு மாத்திரமல்ல, மிருகங்களுக்கு கூட ரஹ்மத்தாக வந்துதித்தவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எரிக்கின்றார் அல்லாஹ் அவரை நரகத்தில் போட்டு எரிப்பார் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக எறும்பாக இருந்தாலும் கையில் ஆங்காங்க ஓடிக்கொண்டிருந்த ஒரே அடியோட அதை சாவடிச்சிடக் கூடாது. பாவம், அது தட்டிவிடவும். ஏன்? அது அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிறது, அது அல்லாஹ்வை ஜிக்ர் செய்கிறது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடுமையான வறட்சி நிறைந்த காலம், மழை இல்லை, விவசாயம் இல்லாமல் மக்கள் எல்லாம் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். வறட்சி நிறைந்த காலம், குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாத காலம், முழு மக்களை அழைத்துக் கொண்டு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்பதற்காக ஒரு மனிதத்திலே கெஞ்சியதை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தார்கள். பார்த்துவிட்டு தன் தோழர்களை பார்த்து சொன்னார்கள், வாங்க நாங்கெல்லாம் வீட்டுக்கு போவோம், நாங்க கேட்கறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்? நாங்க கேட்காதையெல்லாம் எறும்பு அல்லாஹ்விடத்திலே கேட்டு விட்டது, நம் சார்பாக எறும்பே கேட்டு விட்டது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இப்ப பொழியும், வாங்க வீட்டுக்கு போகும். திரும்பி கொஞ்சம் தூரம் நடந்து சில எட்டுக்கள் வைக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய மழை பொழிந்து அந்த இடமெல்லாம் தண்ணீராக நிறைந்து காணப்பட்ட வரலாறை நாங்கள் தாகத்தோட இருங்க என்று சொல்லுகின்ற மார்க்கம் அல்ல. மார்க்கம் அது மாத்திரம் அல்ல. நாளாந்த வாழ்க்கையில் ஒரு ஏழையாக இருந்தாலும், பணக்காரனாக இருந்தாலும், படித்தவனாக இருந்தாலும், பாமரனாக இருந்தாலும், சிறியவனாக இருந்தாலும், பெரியவனாக இருந்தாலும், இந்த பூமியில் எங்கு சென்றாலும் அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை பார்க்கிற போது அல்லாஹ்வுடைய படைப்பினங்களோடு நீங்கள் மனிதாபிமானத்தோடு நடந்து கொள்ளுங்கள். மனிதர்களோடு மட்டுமல்ல, மிருகங்களோடும் தான், பறவையினங்களோடும் தான், உயிரினங்களோடும் தான், முஸ்லிம்களோடு மட்டுமல்ல, எல்லா மனிதர்களோடும் அந்த மனித நேயத்தோடு நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்தார்கள். இறுதியாக ஒரே ஒரு விடயத்தை கூறி நான் முடிவுரைக்கு வருகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு கொள்கிறீர்கள், நீங்கள் கடுமையாக நடந்து கொண்டால், நீங்கள் ரொம்ப கடுகடுப்போடு நடந்து கொண்டால், உங்களோடு வந்திருக்கிற எல்லா தோழர்களும் உங்களை விட்டு விரண்டோடி இருப்பார்கள். நீங்கள் எல்லாரையும் அரவணைத்தீர்கள், எல்லோரோடும் பாசத்தை பொழிந்தீர்கள். அதனால் அவர்கள் அனைவரும் தேனில் மொய்த்த ஈக்களை போல் உங்களை உயிருக்குயிராக நேசித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த ரஹ்மத்தை அல்லாஹ் தான் உங்களுடைய கல்விலே போட்டான் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அல்லாஹ் தஆலா இந்த புகழ்ச்சியான வார்த்தையை சொல்லி இருக்கின்றான்.
ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, எங்களுடைய உள்ளத்தில் எப்போது இரக்கம் வருமோ அப்போது நாம் நம்மை மதிப்போம். எப்போது எங்களுக்கு இரக்கம் வருமோ என் மனைவி பிள்ளைகள் மீது நாம் இரக்கம் காட்டுவோம். எப்போது எங்களோட கல்வில இரக்கம் வருமோ பெற்றெடுத்த பெற்றோர்களை கண் கலங்க விட மாட்டோம். எப்போது செல்வங்களிடத்தில் சொன்னாங்க, என் கல்வில இறக்கமே வருதில்லை, என் கல்வில இறக்கமே வருதில்லை, அதுக்கு என்ன காரணம், நான் என்ன செய்யணும்னு ஒரு சஹாபி கேட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இரக்கம் என்பது உங்களோட உள்ளத்திலிருந்து அது வர வேண்டிய ஒன்று. அவங்களோட உள்ளத்துல அது இல்லாட்டி எனக்கு என்ன செய்யலாம்? ஆனா ஒன்றை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அந்த விடயத்தை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எடுத்து நடப்பீர்களே ஆனால் உங்களோட கல்வில இரக்கம் சுரக்கும் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 2 விடயங்களை எடுத்துக் கொள்ளுங்கள் சொன்னாங்க. இரக்கம் வாரது கல்வி கலங்குறதுக்கு 2 விடயங்கள். ஒன்று, எத்தீமான தந்தையை இழந்த தந்தை இல்லாத பிள்ளைகளோட இரக்கமாக நீ நடந்து கொள்ளுங்கன்னு சொன்னாங்க. தந்தை இல்லாத எத்தீம்களோட ஒன்றா உட்காருங்க, அவங்களோட சிரித்து பழகுங்க, அவங்களுக்கு ஏதாவது உதவிகள் பல புரியுங்க. உங்களோட கல்வை அல்லாஹ் இலகுபடுத்தி கல்வை கலங்க செய்து உங்களுடைய கண்களிலிருந்து கண்ணீரை வடிவிப்பான் என்று சொன்னாங்க. 2வது சொன்னாங்க, மிஸ்கீன்களான ஏழைகளோடு ஒன்றாக உட்காருங்கள், ஒன்றாக சாப்பிடுங்கள், அவர்களோடு பழகுங்கள். யார் ஒருவர் எத்தீம்களோடும் யார் ஒருவர் மிஸ்கீன்களோடு பழகுகின்றார்களோ அவருடைய உள்ளத்தில் இரக்கத்தை அல்லாஹ் ஊற்றெடுக்க செய்வார் என்று சொன்னாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே, சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் நாள் முக்கியமான ஒரு தலைப்பிலே நாம் பேசுவதற்கு முயற்சி செய்தோம். அல்ஹம்துலில்லாஹ், நல்ல தலைப்பு, இன்னும் ஆழமாக அகலமாக நேரம் எடுத்து பேச வேண்டிய தலைப்பு. நேரத்தை கவனத்தில் கொண்டு இந்த விடயத்தை நான் முடித்துக் கொள்வதற்கு விரும்புகிறேன். கேட்ட விடயங்களை எனது வாழ்க்கையில் எடுத்து நடப்போம். உண்மையான மனித நேயத்தோடு நாமும் வாழ்ந்து நல்ல மனிதன் என்ற அடிப்படையில் நல்ல மனிதன் என்ற நல்ல பெயரை மற்றவருடைய உள்ளங்களிலே நாம் ஆழமாக பதிய வைப்போம். அதுவே நம்முடைய சுவர்க்கத்திற்கான நற்சான்றிதழாக இருக்கும். நம்முடைய மரண செய்தி, நம்முடைய ஜனாசா செய்தி யாருக்கும் சந்தோஷத்தை கொண்டு வந்து விடக்கூடாது. நம்முடைய ஜனாசா செய்தி 4 பேருக்கு கவலையை உண்டாக்க வேண்டும், அது அழுகையை உண்டாக்க வேண்டும். நமக்காக துஆ செய்யக்கூடிய நல்ல மனித சமூகத்தை இந்த பூமியில நாம் விட்டு செல்ல வேண்டும் என்றால் நல்லவர்களாக மனித நேயத்தோடு நாம் பழக வேண்டும், சிரித்த முகத்தோடு பழக வேண்டும். அப்படி இருப்போமையாக இருந்தால் ஒரு நாள் எழுந்து நடக்க முடியாத நோயாளியாக நாம் படுத்துக் கொண்டிருந்தாலும் நமக்கு மனைவி பிள்ளைகளுக்கு எட்டி வையுங்கள். உங்கள் குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் நாளைக்கு யாரையெல்லாம் இன்ஷா அல்லாஹ் சந்திக்கின்றீர்களோ ஒரு அமானிதமாக இந்த செய்தியை சொல்லுங்கள். ஹதீஸ் சொல்றது ஹஜரத்மார் மட்டுமல்ல, ஹதீஸ் சொல்றது உஸ்தாத்மார்கள் மட்டுமல்ல, நீங்களும் சொல்லலாம். ஒரு ஹதீஸ், ஃபார் எக்ஸாம்பிள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒருவர் அயல் வீட்டுக்காரனுக்கு அநியாயம் செய்யவில்லையோ அவன் முஃமின். ஒரு ஹதீஸ். 2வது ஹதீஸ், யார் ஒருவர் விருந்தாளியை கண்ணியப்படுத்தும் அவன் முஃமின் அல்ல என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இந்த ஹதீஸை சொல்றது ஒரு ஹதரத்துக்கு தான் தேவை என்பது அல்ல. ஆக கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, எல்லாம் வல்ல ரஹ்மான் நம் அனைவருடைய வாழ்க்கையில் பரக்கத் செய்வானாக, நம் அனைவர்களுடைய அமல்களை கபூல் செய்வானாக, கேட்ட விடயங்களை வாழ்க்கையில் மௌத்து வரைக்கும் எடுத்து நடப்பதற்கு தௌஃபீக் செய்வானாக. கடுமையான நோய்களில் இருந்து நம் அனைவர்களை பாதுகாப்பாயாக, திடீர் ஆபத்தான நோய்களில் இருந்தும் திடீர் மரணத்திலிருந்து நம் அனைவர்களை பாதுகாப்பாயாக. நீண்ட ஹயாத்தை தந்து அதிகமாக உன்னை சுஜூது செய்து அமல் செய்யக்கூடிய ஈமானை உங்கள் சுகத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வாயாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், மனித நேயத்தை பற்றிய அழகான தகவல்களை நமக்கு மத்தியிலே பகிர்ந்து கொண்டார்கள். இன்ஷாஅல்லாஹ் நாளைய தினம் அழகான ஒரு தலைப்பின் கீழ் அவர்கள் உரையாற்ற இருக்கிறார்கள். மகிழ்ச்சியான இஸ்லாமிய குடும்பம். இந்த தலைப்பும் ஒவ்வொரு குடும்பத்தினர்கள் கேட்க வேண்டிய அழகான ஒரு தலைப்பு. இன்ஷாஅல்லாஹ் நாளையும் எல்லோரும் திரளாக வந்து இந்த மஜ்லிஸிலே பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இன்ஷாஅல்லாஹ் சரியாக இந்த மஜ்லிஸை நிறைவு செய்ய நாடுகிறோம். மரியாதைக்குரிய நம்முடைய ஷேഖு தரீகத் உஸ்தாத் ரஹீமானுல் ஹஸரத் அவர்கள் சுருக்கமான முறையில் துஆ ஓதி ஸலவாத் ஓதி இந்த மஜ்லிஸை நிறைவு செய்து பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
إلى حضرة روح الأكرم نبي محمد صلى الله عليه وسلم. الفاتحة. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. الحديث الأكبر من مولانا عبد الحليم الشرقي. يا الله يا أرحم الراحمين، اللهم وفقه إيمانك وإيمان رسولك كاملا، وفقنا كلهم كاملا يا أرحم الراحمين. اللهم إنك تقدر على كل شيء قدير، نحن لا نقدر على شيء يا رب العالمين. اللهم يا حي يا قيوم بارك لنا في هذا المجلس الحاضرين والحاضرات كلهم يا أرحم الراحمين. يا الله இந்த மஜ்லிஸை சிறப்பாக்கி ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகவும் எங்களுடன் இருக்கக்கூடிய மலாய்க்கமார்களுடைய ஆமீனை பெற்று நீ கபூலாக்கி வைப்பாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா நபி ஸலாம் அலைக்கும், யா ரசூல் ஸலாம் அலைக்கும், யா ஹபீப் ஸலாம் அலைக்கும், ஸலவாத்துல்லாஹி அலைக்கும். அஷ்ரஃபல் பத்ரு அலைனா وارتفعت منه القدور مثل حسنك ما رأينا قد يا وجه السرور. أنت شمس أنت بدر أنت نور فوق نوري. أنت إكسير وراني أنت مصباح الصدور. يا حبيبي يا محمد يا عروس الرافقين، يا مؤيد يا ممجد يا إمام القبلتين. من رأى وجهك يسرى يا كريم الوالدين. قولك الصافي المبارك ورثنا يوم النشور. أنت غفار الخطايا والذنوب الموبقات. أنت ستار المساوي ومقيل الحسرات. يا ولي الحسنات يا رفيع الدرجات. كفروا عني ذنوبي واغفر لي عن سيئاتي. عالم سر واخفى مستجيب الدعوات. رب ارحمنا جميعا بجميع الصالحات. لا إله إلا الله لا إله إلا الله لا إله